ஃபோன் பண்ணிட்டு எனக்கு காலைல 7 மணிக்கு எனக்கு கூப்பிட்டான். அவன் லொக்கேஷன் அனுப்பி எனக்கு வர சொன்னா, நானும் வந்துட்டேன். ஆனால் அவனை தான் இன்னைக்கு காணோம். ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், எடுக்கல. நீ ஃபோன் பண்ணி எடுத்தானா? உன் காலையும் எடுக்கலையா? சரி வந்துடுவோம்மா, வந்ததும் வந்துடுறோம். எங்கே தான் போய் தொலைஞ்சான்? வருவானா மாட்டானா? டேய் ராஜு, எங்கடா இருக்க? டேய் எங்கடா போய் தொலைஞ்ச? விவிதா ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டியா? எனக்கு ஃபோன் பண்ணிட்டு ராஜங்க வித்தவுட் ராஜ் வாழ்க்கையே போதுன்னு மெசேஜ் பண்ணிருக்காடா. ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டியா நீ? எங்கடா போய் தொலைஞ்ச? அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன், முதல்ல வண்டியில் இரு. எங்க? சர்ப்ரைஸ்ரா, வந்து உட்கார்றா. சரி விபிக் ஃபோன் பண்ணியா? அதெல்லாம் பேசிட்டேன்டா, லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டேன், வந்துட்டு வண்டியில் இரு. தலைவா ராஜ், எங்க தான் போன நீ? ஆளையே காணோம். பாத்தியா, ரோட்ல போகும் கூட நீ எங்க போனீங்கன்னு கேட்டிருக்கான். சரி எங்க தான்டா போன? வந்துட்டோம். இங்கே தான் உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? திடீர்னு கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸ்னா ஏதாவது க்ளூ குடுறா. க்ளூவா? என்ன க்ளூ தெரியுமா? இங்கே நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன். உன் மனசு தானே? அச்சோ, ஆமா இல்ல, அது கிடையாது. இங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம். சொர்க்கம் தானே? அது கிடையாது விபிதா. டேய் என்னன்னு சொல்லு, அப்படிலாம் நான் கையோட நானே பாத்துக்கிறேன். இரு நான் கடைசியா ஒரு க்ளூ தரேன். இங்க ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி எல்லாமே இருக்கு. ஓ, ஃபர்னிச்சர் கடை. அடச்சி போ, கடை திறந்து நீயே பாரு. டேய் என்னடா பாலடைஞ்ச பங்களா கொண்டு வந்திருக்க? இது பாலடைஞ்ச பங்களா கிடையாது, இது நம்ம 2 பேரும் பரம்பரை வாழ போற பங்களா. ஆக்சுவலா இந்த பங்களாவை நான் 2018 இருந்து கட்டிட்டே இருக்கேனா, என்னால கட்டியே முடிக்க முடியல. சரி என்னதான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஜோசிக்காரங்கிட்ட போய் பார்த்தேன். இந்த வீட்டுல தத்துரம் இருக்கு, ஒரு நல்ல மகாலட்சுமி வந்தா மட்டும்தான் வீடு உடனே கிளியர் ஆகும் சொன்னாரு. ஏன் மகாலட்சுமி யாரு? நீ தானே. அதான் உடனே உன்னை உள்ள கூட்டிட்டு வந்துட்டேன். உள்ள போலாமா? வா. ஏய் என்ன பண்ற? ஏய் வலது கால் தான் எடுத்து வச்சேன். வலது கால் வைக்கிறது முக்கியம் இல்ல, எந்த கால் வாழ போறது தான் முக்கியம். அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்தே வைப்போம். ஒரு நிமிஷம். இப்போ என்னாச்சு? இந்த 2 கால் என்னடா பாவம் பண்ணுச்சு? அதுவும் இங்க தானே வாழ போகுது. ஆமா இல்ல, நம்ம ஒண்ணு பண்ணலாம். 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா குதிச்சிடலாமா? சூப்பர். நான் 1 2 3 சொல்றேன். 1 2 3. மகாலட்சுமி உள்ள வந்துச்சு, வீடு கட்டி முடிச்சிடலாம். வா உள்ள. என்னடா பண்ற? 2 காலும் ஒண்ணா சேர்த்து வச்சு குதிடா. டேய் சொன்னா கேளுடா, புது வீடு. சரி போ. சூப்பரா, வா. டேய் சார் கொஞ்சம் நவுந்துக்கோங்க. யாரா? இதான் என்ட்ரன்ஸ். சூப்பரா இருக்குல்ல இது? சார் கொஞ்சம் சார் போ. யாரா இவன் பைப்பத்துக்கு உள்ள போயிட்டு இருக்கான்? டேய் அவன் தானே இங்க வேலை செய்யற பையன். வேலை செய்ய மத்தவங்களா? எங்க மத்தவங்களாம் கிடையாதுடா, இவன் ஒருத்தன் தான் 7 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கான். டேய் நீ ஒருத்தனை போட்டனால தான் 7 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஜோசிகாத்தோட தத்துமே வந்தான்டா. ஆள போத உனக்கு என்னடா? ஐயோ உனக்கு சொன்னா புரியாதுடா. இந்த காலத்துல யாரும் நம்பிக்கையான பர்சன் இருக்காங்க? எனக்கு கிடைச்ச ஒரே நம்பிக்கையான பர்சன் இவன் தான்டா. அதான் ஒரே ஒருத்தன் அவன் தானா? அப்ப நானு? ஏய் நீ தான் ஃபர்ஸ்ட். நீ லைஃப், அவன் ஒர்க். தெரியாம கேட்டேன், போ. ஏய் அப்ப அண்ணா? நான் பச்சை துரோகி. ஒரே ஒருத்தன சார் வழியில் நிக்காதீங்க சார், ஒர்க் டிலே ஆகுது. ஒர்க் டிலே ஆகுதா? டேய் 7 வருஷமா டிலே பண்ணிட்டு ஒர்க் டிலே ஆகுதான். பாத்தியா, வீட்டுக்குள்ள மாடி. இது என் சின்ன வயசு கனவுடா, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே மாடிலாம் வச்சு கட்டணும்ட்டு. அது எனக்கு தெரியும், நான் தான் உன் கனவுல வந்திருக்கேன். அதனாலதான் வீட்டுக்குள்ள மாடி கட்டுறதுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். ஐயோ நீ கனவுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு கனவு ஞாபகம் வருது. யோசிச்சு பாரு, நாளைக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ கிச்சன்ல சமைச்சிட்டு இருப்ப, நானும் பையனும் மேல விளையாடிட்டு இருப்போம். நீ சமைச்சு முடிச்சுட்டு ஓடி வந்து இங்க
2 பேரும் கீழே வாங்க அப்படின்னு வந்து சொல்லி கூப்பிடுவேன். பையன் அப்படியே சறுக்கிட்டு வருவான், நான் பின்னாலேயே ஓடி வருவேன். ஐயோ எனக்கு கேட்கும் போது இதெல்லாம் இப்பவே நடக்காதுன்னு ஆசையா இருக்குடா. இப்பவா? ஆ. அவ்வளோதானே, நடத்தி காட்டிடலாம். டேய் எனக்கு இப்போ கூப்பிட்டு வந்து நிற்க வச்சதுக்க? ஏய் சாப்பாடு ரெடி, நீங்க ரெடியா? நாங்களும் ரெடி. டேய் என்ன நாங்களா ரெடி? என்ன பண்ண போத? ஏய் நான் என்னன்னு சொல்லிடா பாப்பாவை கூப்பிடுறது? அவனுக்கு இன்னும் பேரே வைக்கலையே. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? குழந்தைக்கு பேரா? யார் குழந்தை, என்ன பேரு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, அமைதியாடுறா. விபி, ராஜ்ல இருந்து ஆரியா எடுத்துக்கலாம், விபிதால இருந்து விஐ எடுத்துக்கலாம். ரவிக்கண்ணா எப்படி இருக்கு? ஏய் சூப்பர்ல. நான் இப்ப கூப்பிடுறேன். ரவிக்கண்ணா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, அப்பா கூட்டிட்டு சீக்கிரம் கீழே வாங்க பார்க்கலாம். ரவிக்கண்ணா? யார் ரவிக்கண்ணா? அதெல்லாம் சொன்னா புரியாது, அதெல்லாம் உட்கார். சீக்கிரம் அம்மா கூப்பிடுறாங்க பாரு, அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா கமான் கமான் கமான். ரவிக்கண்ணா திரும்புங்க. நாங்க ஆவாய்க்கங்க. நாங்க ரவிக்கண்ணா அம்மா கூப்பிடுறாங்க பாருங்க, ஆவாய்க்கங்க. கண்ணா வாங்கிக்கங்க. ரவிக்கண்ணா அம்மா கூப்பிட்டு இருக்காங்க, திரும்பாம இருக்க? அப்படியே போட்டுணும். திரும்பன்றா. ஏங்க குழந்தை திட்டுறீங்க? பாவம், அவனுக்கு என்ன தெரியும்? எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லம் தான். அப்பா எப்பவுமே அப்படிதான். நீ வாங்கிக்க. அந்த வாங்கிக்க. விபிதா என்ன சொன்ன என்கிட்ட? நம்ம கல்யாணம் ஒரு குழந்தையே பிறந்தாலும் ஃபர்ஸ்ட் குழந்தை நான் தானே சொல்லி சொன்னேன். இப்போ அவனுக்கு சாப்பிட விட்டுற? ஓ சாரி. இந்தாங்க, நீங்க தான் எப்பவுமே எனக்கு மொத குழந்தை. என்னாச்சு? பயங்கர காரமா இருக்கு. நல்ல வேலை ரவிக்கு என்ன சாப்பிட்டா அவனுக்கு வயிறு எரிஞ்சிருக்கும்ல. ஐயோ சாரி. தண்ணி குடிக்கலாம் வாங்க. ரவிக்கண்ணா. ரவிக்கண்ணா ஓரமா போய் விளையாடுங்க, அங்கிளுக்கு வேலை இருக்குல்ல. குட் பை. புச்சிக் புச்சிக். இங்க ஒரு முக்கியமான இடம் உனக்கு ஒன்று காட்டுறேன். இதோ இதான் பூஜை ரூம். இங்கிருந்து நம்ம 2 பேரும் டெய்லி வந்து காலையில் சாமி கும்பிடுவோம். ஸோ மறக்காம விளக்கேற்றிட்டு என்னைய பார்த்துட்டு இருக்க? சாமி எங்க இருக்கு, அங்கே பார்த்து கும்பிடு. உன்னதான் நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தால நீ கிடைச்ச பசும்பொன்ன பித்தளையா தவறாக நான் நினைச்சேன். நேரில் வந்த ஆண்டவனே. எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே பல்பா போச்சு. சரி வா. சாரி காடு, இத்தனை நாளா இந்த தொல்லையெல்லாம் இல்லாமல் இருந்தேன். இனிமே நீயும் என் கூட சேர்ந்து இதை அனுபவிச்சு தான் ஆகணும். கொஞ்சம் அனுபவிச்சுக்கோ. சாரி நானே அனுபவிச்சுக்கிறேன். இவன் வேற எப்படி மாட்டியிருக்கேன். இதான் மாடி. என்னடா இப்படி இருக்கு? நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, 7 வருஷமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு. ஆமால. அது மட்டும் இல்லை, இந்த மாடியில் தான் நம்ம நிலாவை பார்த்துட்டு கூட்டு குடும்பம் உட்காந்து நிலா சோறு சாப்பிட போகிறோம். கூட்டு குடும்பம் தான். நம்ம ரவிக்கண்ணா இருக்கான்ல, அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல, அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே கூட்டு குடும்பம் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம 2 பேர் வந்து கொழுக்கட்டை கொழுப்பாட்டியா அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அப்போ ரவிக்கண்ணா? ரவிக்கண்ணா நான் கொழுத்தாத்தா, நீ கொழுப்பாட்டி. அவன் தாத்தாவா இருப்பான். அவன் பேர குழந்தைங்களோட உட்காந்து இங்க பார்த்துட்டு இருப்பான். ஐயோ எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது இப்பவே எல்லாத்தையும் பார்க்கணும் போல இருக்கு. இப்பவா? பார்த்துட்டா போச்சு. ரவிக்கண்ணா. ஆட பேர பசங்களா, யாரும் ஓடாதீங்க, கீழே விழுந்துருவீங்க. ஏங்க பாவங்க, குழந்தைங்களை திட்டாதீங்க. நானாவது பரவாயில்ல, நம்ம பையன் மோசமானவன் தெரியும்ல. அட பேர பசங்களா ஓடாதீங்க, ரவிதத்தை பார்த்தா வெளுத்துடுவாரு. பாரு பார்த்துட்டு இருக்காரு பாரு, அங்க பாரு. வா போலாம் வா.
சொல்லுங்க தம்பி. இந்த பைப்பெல்லாம் எங்க கனெக்ஷன் கொடுக்க போறீங்க? இது பைப் இல்ல தம்பி, இது ஏணி. ஏனியா? ஆமா தம்பி. இப்படி பீஸ் பீஸா இருக்கு. நான் ஒத்தாலாம் கீழே இருந்து ஏணி எப்படி என்னால் தூக்கிட்டு வர முடியும் சொல்லு. அதான் கீழேயே 24 பீஸா டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன். இதை ஒட்டி காய வச்சு தோ அங்கே தெரியுது பாரு டேங்க்கு, அதில் ஏறி உள்ளே போய் மோட்டர் என்னாச்சுன்னு பார்க்கணும் தம்பி. இது ஒரு பெரிய ப்ராசஸ்ப்பா, பார்த்து பக்குவமாக தான் பண்ணோம். எப்படியும் இது ஒரு 3 மாதம் ஆயிரும் தம்பி. சரி தம்பி, நீ போ தம்பி, வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத, ஆல்ரெடி டிலே ஆகிட்டு இருக்கு.